இஸ்லாம் வந்து தற்கொலையை வந்து மிக கடுமையாக கண்டிக்குது. அவர்களுக்கு வந்து அந்த இறப்பு தொழுகையே நடத்தக்கூடாது அப்படின்னு நபிகள் நாயகத்துடைய கட்டளை. அப்போது எந்த அளவு தற்கொலையை வந்து அவங்க வந்து தடுத்துருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆக இங்கே வந்து பாருங்கள், சில கிறுக்கனுங்க, அதாவது காபாவில் போய் இறந்து போனாக்க நமக்கு நேரடியாக சொர்க்கம் அப்படின்னு எவனோ இந்த கிறுக்கனும் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அதை நம்பிக்கிட்டு சில பேர் இங்கே வந்து காபாவில் வந்து தற்கொலை பண்ணிக்கிறானுங்க. இது வந்து மடத்தனமான ஒன்று, இஸ்லாம் காட்டாத ஒரு வழி இது. அந்த செய்தியை படிப்போம். மேல் மாடியிலிருந்து வேண்டுமென்றே கீழே குதித்த இளைஞரை தனது உடலையே கேடயமாக மாற்றி தடுத்து நிறுத்திய பாதுகாப்பு அதிகாரி. இந்த சம்பவம் மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராமில் நடைபெற்றது. மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வரும் பயணிகளின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரி தான் இந்த வீரச்செயலை நிகழ்த்தினார். ரயான் அல் அசீர் என்ற இந்த சிப்பாயின் துணிச்சல் பாதுகாப்பு அதிகாரியின் அர்ப்பணிப்பு உணர்வுக்கு ஒரு சான்றாக மாறியுள்ளது. தனது உடலையே பாதுகாப்பு கவசமாக மாற்றி அவர் அந்த யாத்திரிகரை காப்பாற்றினார். கீழே விழுந்தவரின் தாக்கத்தை குறைத்து அவரது உயிரை காப்பாற்றும் முயற்சியில் ரயான் அல் அசீர் காயம் ஏற்பட்டது. தற்போது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சமூக வலைத்தளமான எக்ஸில் அவரது சிகிச்சை காட்சிகள் வந்திருக்கின்றன. அதாவது இது மாதிரியான ஆட்களை உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கணும். மற்றவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கணும். அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது. அவன் அந்த ஆள் பாருங்கள், அவன் உண்மையிலே ஹீரோ. அந்த போலீஸ் காவல் அதிகாரி எந்த அளவு ஒரு சினிமாவை கூட மிஞ்சிடும். அந்த மாதிரியான மேலேருந்து வரக்கூடிய ஒரு ஆளை, அவருடைய உடம்பு வந்து கீழே பாடி வந்து பூமியில் படாமல் அவர் தன்னுடைய உடம்புல அந்த பாடியை, அதுவும் அந்த ஆளும் கிட்டத்தட்ட 70-80 கிலோ இருப்பாப்புல. மேலேருந்து வந்து 70-80 கிலோவை தன்னோட உடம்புல தாங்கிறதுங்கிறது இருக்குதே, அது சாதாரண வேலை கிடையாது. அதை வந்து அந்த காவல் அதிகாரி செஞ்சு அந்த ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. மக்கள் வந்து அப்படியே அவரை வந்து ஒரு ஹீரோவாக பார்க்குறாங்க. ஆஸ்பத்திரிக்கு வந்து அவரை வந்து எல்லாரும் நலம் விசாரிக்கிறாங்க. நல்ல வேலை 2 பேருமே தப்பிச்சிட்டாங்க, உயிர் பாதிப்பு இல்லை. ஆனால் இப்படி இந்த மாதிரி தற்கொலை முயற்சிகள் எவனாவது ஈடுபட்டானாக்க அவனை உடனே பிடிச்சி உள்ளே பிடிச்சி வச்சு மக்களுக்கு, உலக மக்களுக்கு ஒரு பாடமாக காமிக்கணும் அது. ஏன்னா அப்போ தான் வந்து இது மாதிரியான பைத்தியகாரத்தனங்கள் தொடராது. தற்கொலை வந்து அவ்வளோ மோசமானது. அதை வந்து ஊக்குவிக்கிறது மாதிரி யார் செஞ்சாலும் சரி உடனே அரெஸ்ட் பண்ணி சிவியரான தண்டனை கொடுக்கணும். தற்கொலை என்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பதற்கு நபிகள் நாயகம் சொன்ன இந்த ஹதீஸை படித்து பாருங்கள். மலையிலேருந்து குதித்து தற்கொலை செஞ்சால் அவன் நரகத்தில் எப்போதும் உயரமான இடத்துலேருந்து விழுந்து கொண்டே இருப்பாங்கிறாங்க. அதே பாருங்கள், விஷம் இல்லை இரும்பு கம்பி கொண்டு அடிச்சுக்கிறது, எல்லாத்துக்கும் பயங்கரமான தண்டனை இருக்குது. அதை நம்ம எல்லாம் உணரணும் கண்டிப்பாக. இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? காசாவின் மிகப்பெரிய மருத்துவமனையான அல்சிஃபாவில் 168 பெண்களும் ஆண்களும் தங்கள் மருத்துவர் பட்டங்களை பெற்றுள்ளனர். பட்டங்களை பெற்ற பிறகு வான்வழி தாக்குதலில் சேதமடைந்த அல்சிஃபா மருத்துவமனைக்கு வெளியே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் இஸ்ரேலிய தாக்குதலில் இருந்த தியாகி மருத்துவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. உண்மையிலேயே இவர்கள் தான் வந்து வரலாற்று சிறப்பு மிக்கவர்கள்னு சொல்லலாம். ஏன்னா எந்த அளவு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அங்கே வந்து ருத்ராதாண்டவம் ஆடிச்சோ, அந்த நாடே உருக்குலைஞ்சு போயும் அந்த மக்கள் வந்து அப்படியே எழுந்து நின்று இன்றைக்கி வந்து படிப்பில் அவர்களுக்கு செலுத்தக்கூடிய கவனம் இருக்குது. மாஷா அல்லாஹ், நம்ம நேரிலே பார்க்குறோம் பாலஸ்தீனர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்த வகையில் ஆண்களும் பெண்களும் பட்டம் பெற்று அதே நாளிலேயே வந்து அந்த மக்கள் இறந்து போன மக்களுக்காக அஞ்சலியும் செலுத்துறதை பார்த்தோம். இது வந்து உண்மையிலேயே சந்தோஷத்துக்குரிய செய்தி. இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பதிலடிங்கிறது இதுதான். நீ என்ன தான் எங்களை ஒழிக்குதுன்னு நினச்சாலும் நாங்கள் வந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டும் மீண்டும் வெகுண்டு எழுந்து வருவோம் இறைவனுடைய உதவி கொண்டு அப்படிங்கிறத உலகுக்கு சொல்லாமல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து நெத்தனியாகவும் அமெரிக்க அதிபர்களும் அமெரிக்க மக்களும் இதெல்லாம் பார்த்து வெட்கப்படணும். இது மாதிரி யாருக்கு நாம் போய் அதாவது உதவி செஞ்சோம் அப்படிங்கிறது. இந்த மக்களை பார்த்து மற்ற உலக முஸ்லீம்களும் பாடம் எடுக்கணும். எவ்வளவு தான் இப்போ வந்து அந்த இஸ்ரேல் என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தானோ
அது அத்தனையும் இப்போ எனக்கு இந்திய முஸ்லீம்களுக்கு நடக்குது. நேரடியாக போகிறான், போயிட்டு கேட்குறான், நீ எப்படி இங்கே வந்த, நீ வந்து ஊபியில், நீ உத்தரகாண்டில் என்ன பண்ணுற, வண்டியை நோட் பண்ணு அப்படிங்கிறான். அதாவது அவர்களை வாழ்வாதாரத்தை நொறுக்குறான். அவன்கிட்ட கையில் காசு இருந்தால் தானே இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுவான். அவனை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கு. அந்த கிறுக்கணுங்களுக்கு தெரியல, அதாவது ஏழைகளாக இருந்தால் தான் அவன் இஸ்லாத்தில் மேலும் வந்து ஈடுபாடோடு இருப்பான். அது தெரிய மாட்டேங்குது அவனுக்கு. ஏதோ பொருளாதாரத்தை பிடிங்கிட்டாங்க அவன் இஸ்லாத்தை விட்டுருவான்னு நினைக்கிறான். அது கிடையாது. நம்பிக்கை வந்து அவன் உள் மனசில் இருக்குது. அதனால் நீ வந்து பொருளாதாரத்தை எவ்வளோ தான் சேதப்படுத்தினாலும் சரி, அவர்கள் வந்து மேலும் மேலும் வந்து அந்த நம்பிக்கை வந்து இறுக்கி தான் போக முடிஞ்சு வெளியாகாது. இல்லை ஹிந்து மதத்தை ஏற்றுக்க மாட்டாங்க கண்டிப்பாக. நீ இன்னும் நீங்கள் இந்த இதெல்லாம் உண்மைதாங்கிறத இன்னும் ஒரு 20 வருஷம் கழித்து நம்ம வந்து உணர்வோம் கண்டிப்பாக. இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? புதுடெல்லி. செவ்வாய் கிரகத்திற்கும் வியாழனுக்கும் இடையில் சுற்றும் 2 சிறு கோள்களை கண்டுபிடித்ததற்காக அசாமில் இருந்து வந்த பொறியியல் மாணவரான ஆரியன் ஜிசான் அகமது அமெரிக்காவின் நாசாவால் தேசிய வானியல் மற்றும் விண்வெளி நிர்வாகம் கௌரவிக்கப்பட்டார். ஆரியன் மேகாலயாவில் உள்ள அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் USDS கணினி அறிவியல் மற்றும் பொறியியலில் முதல் செமஸ்டர் பிடெக் மாணவர். அவர் அசாமின் கம்ரூப் மாவட்டத்தில் உள்ள ஒரு பெரிய நகரமான ரங்கியாவை சேர்ந்தவர். அவரது சாதனை அவரது குடும்பம் மற்றும் நகரத்திற்கு மட்டுமல்ல, அவரது கல்வி நிறுவனங்களுக்கு முழு மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளது. சர்வதேச வானியல் ஆராய்ச்சி ஒத்துழைப்பின் அதிகாரப்பூர்வ ஆராய்ச்சி பணியின் ஒரு பகுதியாக முன்னர் பதிவு செய்யப்படாத 2 பிரதான பெர்ட் சிறுகோள்களை ஆரியன் அடையாளம் கண்டுள்ளார். அசாமிலிருந்து வந்த ரங்கியாவை சேர்ந்த ஆரியன் ஜிசான் அகமது விண்வெளி அறிவியலில் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளார். USTM பெருமையுடன் ஃபேஸ்புக்கில் ஆரியன் ஜிசானுக்கு கௌரவத்தை அறிவித்துள்ளது. உண்மையிலேயே வாய்ப்பும் திறமைகளும் இருந்தாக்க எந்த நிலைமைக்கும் சிகரத்தை தொடலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த பையன் ஆரியன் ஜிசான் அகமது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். நாசா வந்து அவரை கூப்பிட்டு கௌரவிச்சிருக்குது. அவருக்கு பணியும் கொடுக்கும், நல்ல சிறந்த பணியும் கொடுக்கும். அதாவது உலகத்தில் வந்து எங்கெங்கெல்லாம் திறமையாளர்கள் இருக்காங்களோ அதெல்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்து அவங்க வந்து அழைச்சிக்கிறாங்க பாருங்கள். இதுதான் ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இங்கே என்னடானாக்க 60 வருஷம் 70 வருஷமாக இங்கே இருக்கிறான் ஃபேமிலியோட, அவனை போய் நீ அந்நியன், நீ வந்து ஊடுருவல்காரன்னு சொல்லிவிட்டு அஸ்ஸாமில் வந்து வீடுகளெல்லாம் இடித்து, நான் ஒரு 15 வருஷம் ஒருத்தன் ஒரு இடத்துல இருந்தாக்கவே அது அவனுடைய இடமா போயிடுது. அப்படிங்கிறப்போ 40 வருஷம் 50 வருஷமாக இருந்திருக்கிறான். அவனை வந்து இனிமேல் வந்து அவனுக்கு பங்களாதேஷாகவே இருக்கட்டும், அங்கே இப்போ அவன் பங்களாதேஷுக்கு போனானாக்கா அவனுக்கு என்னன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அவனுக்கு இந்த நாட்டிலே இருந்து பழகிட்டான். அப்போ வந்து இது மாதிரியான திறமையாளர்கள்லாம் உருவாகுவாங்க, நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்ப்பாங்க இல்லையா? இன்னும் எவ்வளோ இடங்கள் வந்து மனிதர்கள் நடமாட்டத்தில் கட்டாந்தரைகளாக கிடக்குது, உபயோகப்படாத நிலங்கள் இருக்குது. அங்கெல்லாம் வந்து குடியிருப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அந்த மக்களெல்லாம் படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வந்தோம்னாக்க இந்த நாடு எங்கேயோ போகும். சைனாவில் இப்போ வந்து சிறு இளைஞர்கள் குறைஞ்சிட்டாங்கன்னு இப்போ பிள்ளை பத்துங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து அவ்வளோ கடுமையான முயற்சிகள் எடுக்கிறான். அப்போ மனித வளம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பலம் நம்ம நாட்டுக்கு. அது வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம பிரதம மந்திரியே வந்து வெளிநாடுகளுக்கு போனாக்கா அவருக்கு வந்து மதிப்பு கிடைக்கிறது யாரால்? அவருடைய பதவினால் இல்லை, இந்திய மக்கள்னால தான் கிடைக்கிது.